ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினாவில் ஒரு பொடி செய்யலாம், இட்லி பொடி மாதிரி. அதுக்கு புதினாவை ஒரு 2 கட்டு கழுவி நல்லா ஆற வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு உடச்ச கடலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா தூளாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6-7 பல் பூண்டை போட்டு இதை நசுக்கிக்கலாம். இதை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எதை வேணாலும் போட்டுக்கலாம். 2 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பில்லை அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா நிறம் மாறினோடனே ஒரு 1.5 ஸ்பூனு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கழுவி வச்ச புதினாவையும் போட்டுக்கலாம். பச்சைக்கொல்லையை அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது வறுத்து வச்சோன்னா இதையும் எடுத்து அதில் போட்டு அரைக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புதினா இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. புதினா பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாத்து கூட இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாவோட ஃப்ளேவரோட புதினா ரொம்ப டைஜஷனுக்கு உதவும். ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. நம்மளுக்கு ஜீரணத்துக்கு உதவுற புதினா ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது. புதினா அதுக்கு மேலே நம்ம உடச்ச கடலை அதிகமாகவும் உளுந்து கம்மியாகவும் போட்டிருக்கோம். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் வச்சிட்டிங்கன்னா அது காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இந்த பொடியை போட்டு கலந்து கொடுத்துட்டிங்கன்னா புதினாவை சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம ஒரு கலந்த சாதமாக செஞ்சு வெரைட்டி ரைஸாக கலந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுக்கலாம். அவசரத்துக்கு இந்த பொடி ரொம்ப யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஸ்டலோ இல்லை வேலைக்கு போய் பேச்சுலர்ஸாவோ எங்கேயோ தங்கியிருக்காங்கன்னா அந்த பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த பொடியை ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பி வைக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.